ஒரு சூப்பரான த்ரில்லிங் ஸ்டோரி. கண்ண மூடி கேட்க ரெடியா இருக்கீங்களா? நான் மதிவாணன். நான் ஸ்ரீலங்காவ சேர்ந்தவன். கனடால வொர்க் பண்றேன். ஃபர்ஸ்ட் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் என் அம்மாவ பார்க்கறதுக்காக நான் திரும்பவும் ஸ்ரீலங்கா போனேன். போயிட்டு ரிட்டர்ன் கனடா வந்து என் வீட்டுக்குள்ள நுழையிறேன். என் ஒய்ஃப் மாரியே ஒரு ஆள் இருந்தாங்க. "யார் நீங்கன்னு?" கேட்டதுக்கு, "நான் தாங்க உங்க ஒய்ஃபு. அம்மாவ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கட்டின பொண்டாட்டிய மறந்துட்டீங்களான்னு" சொல்லிட்டு சிரிச்சாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அது என் ஒய்ஃபே இல்ல. உள்ள இருந்து 2 குழந்தைங்க ஓடி வந்தாங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன். பார்க்கறதுக்கு என் பசங்க மாரி இருந்தாலும், அவங்க என் பசங்க கிடையாது. 1/2 மணி நேரம் அவங்க கிட்ட சண்டை போட்டுருப்பேன். என் ஒய்ஃபும், குழந்தைங்களும் எங்கன்னு கேட்டு. ஆனா அவங்க சொல்லவே இல்ல. நான் போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சுட்டேன். போலீஸ் வந்ததுக்கப்புறம், அந்த லேடி போலீஸ் கிட்ட போயிட்டு, ஃபோட்டோலாம் காமிச்சு, "பாருங்க, இவரு என்னோட ஹஸ்பண்ட் தான். இவரு ஏன் இப்படி பிஹேவ் பண்றாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆரம்பத்தில ஏதோ விளையாடுறாருன்னு நெனச்சோம். ஆனா சீரியஸாவே உங்கள கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான், இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நெனைக்கிறோம்னு" எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்ட பார்த்தாங்க. அதில ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபிசர் என்ன தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு, என் மனைவி, குழந்தைங்க ஃபோட்டோலாம் காட்ட சொன்னாங்க. நான் காட்டினேன். அதுக்கு அவர் கேட்டாரு, "இந்த ஃபோட்டோல இருக்கிறவங்களும், இப்ப நம்ம முன்னாடி நிக்கிறவங்களும் ஒரே ஆளு தான். உங்க குழந்தைங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்களும், இங்க நின்னுட்டு இருக்கவங்களும் ஒரே மாரி தானே இருக்காங்க. அப்புறம் என்ன கன்ஃப்யூஷன்?" "சார், அவங்க பார்க்கறதுக்கு வேணா என்னோட மனைவி, குழந்தைங்க மாரி இருக்கலாம். ஆனா, அவங்கள எனக்கு முன்ன பின்ன தெரியாது. அவங்களோட முகம், அவங்க நடக்கிறது, அவங்க பேசுறது எல்லாமே என்னோட மனைவி மாரி தான் இருக்கு. ஆனா, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என் மனைவி, குழந்தைங்கள கூட்டிட்டு போய் எங்கேயோ வச்சுட்டு, இங்க வந்து இவங்க என்ன ஏமாத்த பார்க்குறாங்க. என் கம்ப்ளைண்ட்ட எடுத்துக்கோங்க. இவங்கள விசாரிங்கன்னு" நான் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். அப்ப இன்வெஸ்டிகேஷன் ஆஃபிசர் சொன்னாரு, "இவங்க உங்க மனைவி இல்லன்னா, உங்க வீட்டோட ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்குல்ல, அத ஓப்பன் பண்ண சொல்லலாம். ஒரு வேள ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, இவங்க உங்க மனைவி தான். ஓகேவா?" அந்த பொண்ண போய் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொன்னாங்க. எங்க வீட்டோட டோர் லாக் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபிசர்ஸும் இந்த கேஸ எங்களால எடுத்துக்க முடியாதுன்னு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அந்த பொண்ணு என் மனைவியோட ஆஃபீஸ் லேப்டாப்ப ஓப்பன் பண்ணி, ஃபேஸ் ரெகக்னைசேஷன் மூலியமா லேப்டாப்ப அன்லாக் பண்ணி என்கிட்ட காட்டுச்சு. நான் உங்க மனைவி இல்லன்னா, என்னோட ஆஃபீஸ் லேப்டாப் எப்படி ஓப்பன் ஆகும்? நான் பொய் சொல்லலாம். இந்த குழந்தைங்க பொய் சொல்லுமா? நீங்க லாங் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஊருக்கு போயிட்டு சரியா தூங்கலன்னு நெனைக்கிறேன். எதுக்கு இப்போ ஊருக்கு போயிட்டு 2டே நாள்ல வந்தீங்கன்னு, அந்த பொண்ணு ஒரு மாதிரி கிரிமினல் மாரி பேசுச்சு. என்ன போய் படுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுச்சு. என் மனைவி, குழந்தைங்க இல்லாம நான் எப்படி நிம்மதியா படுத்து தூங்க முடியும்? சண்டை பெருசாயிடுச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் திருப்பி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்ன வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் அட்மிட் பண்ணாங்க. இவ்ளோ நேரம் நீங்க கேட்ட கதை மதிவாணன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. இப்போ மதிவாணனோட வைஃப் தர்ஷினி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதைய கேட்கலாமா? நான் தர்ஷினி. அவங்க அம்மாவ பார்த்துட்டு வரேன்னு என் ஹஸ்பண்ட் ஸ்ரீலங்கா போனாரு. போனவரு 1 வாரம் தங்கிட்டு ரிட்டர்ன் வரேன்னு தான் சொன்னாரு. ஆனா 2டே நாள்ல ஊருக்கு வந்துட்டாரு. வந்தவரு, நான் அவரோட ஒய்ஃப் இல்ல, இது என்னோட குழந்தைங்க இல்லன்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு. ஆரம்பத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம், அவர ஒரு ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர் சேர்த்துனாங்க. அங்க அவரு தூங்கி எழுந்தா சரியாகுறாரான்னு பார்க்கறதுக்காக, கொஞ்சம் தூக்க மருந்து குடுத்து தூங்க வச்சாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மாக்கு சொல்லலான்னு அவங்க அம்மாக்கு கால் பண்ணேன். அவங்க எடுக்கவே இல்ல. பொதுவா அவங்க அம்மா என்னோட கால அவாய்ட் பண்ணிடுவாங்க. மாமியார் மருமகனாலே அப்படிதானே. அதனால என் ஹஸ்பண்டோட ஃபோன்ல இருந்து அவங்க அம்மாக்கு கால் பண்ணேன். அப்பயும் அவங்க எடுக்கல. என் ஹஸ்பண்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தி கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் ஆச்சு. அவங்க அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு காலும் வந்த மாதிரி தெரியல. என் ஹஸ்பண்டோட ஃபோன் எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன். அவங்க அம்மா என் ஹஸ்பண்ட் கடைசியா ஊருக்கு போனப்போ கால் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி. என் ஹஸ்பண்ட் ஊருக்கு கிளம்புனதுக்கு அப்புறமோ, அவரு இங்க வந்ததுக்கு அப்புறமோ, அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு கால் கூட இல்ல. இது நடக்க வாய்ப்பே இல்ல. நான் எங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்ணி, அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ண சொன்னேன். வீட்டுக்கு போனவங்க, வீடு தொறந்திருக்குன்னு சொன்னாங்க. "உள்ள போய் செக் பண்ணுங்க. நான் பெர்மிஷன் தரேன்னு" சொன்னேன். உள்ள போய் பார்த்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா, என் மாமியார் உயிரோடவே இல்ல. ஆனா அழகா பெட்டு மேல படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடம்பு ஃபுல்லா எறும்பு மூச்சுட்டு இருந்திருக்கு. பாடியில இருந்து ஸ்மெல் வருது. அவங்க இறந்து எப்படியும் கொஞ்ச நாள் ஆயிருக்கும் போல இருக்கு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கிளம்பி வரீங்களான்னு எங்க ரிலேட்டிவ் கேட்டாங்க. அவங்களுக்கு யாருக்குமே இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டேன். 2 சின்ன குழந்தைங்கள வச்சிருக்கேன். ஒருவேளை என் ஹஸ்பண்ட் அவங்க அம்மாவ ஏதாச்சும் பண்ணிட்டு, தப்பிச்சு இங்க வந்து இந்த மாரி நாடகம் ஆடுறாரோன்னு எனக்குள்ள ஒரே பயம் வர ஆரம்பிச்சுருச்சு. அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அவங்க அம்மா மேல உயிரா இருந்தாரு. கனடா கூட்டிட்டு வரணும், இங்கேயே வச்சுக்கணும்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாரு. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே சடனா டாக்டர், "உங்க ஹஸ்பண்ட் கண்ணு முழிச்சுட்டாரு. வந்து அவர்கிட்ட பேசி பாருங்கன்னு" சொன்னாங்க. நான் கிட்ட போன உடனே என் ஹஸ்பண்ட் அலற ஆரம்பிச்சுட்டாரு. இவன் என் ஒய்ஃப் இல்ல, இது என் குழந்தைங்க இல்லன்னு. நான் கோவத்துல, "வாய மூடுங்க. உங்க அம்மாவ என்ன பண்ணீங்க? ஏதோ பண்ணிட்டு வந்து, இங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? பைத்தியக்காரத்தனமா உளறாம, ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க." "என் அம்மாவா?
என் அம்மாக்கு என்னாச்சு? என் அம்மாவ என்ன பண்ணீங்க? டாக்டர்! இங்க வந்து என்னன்னு கேளுங்க. என் ஒய்ஃப் குழந்தைங்கள தான் காணோம்னு பார்த்தா, இவங்கலாம் சேர்ந்து என் அம்மாவையும் ஏதோ பண்ணியிருக்காங்க. டாக்டர், டாக்டர்ன்னு கத்துன கத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பாதி பேர் எங்க ரூம்ல தான் இருந்தாங்க. வேற வழியே இல்ல. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லி தான் ஆகணும். அங்கருந்து டாக்டர் கிட்டயும், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர் கிட்டயும், இவங்க அம்மா இறந்துட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப நாங்க எல்லாருமே ஸ்ரீலங்கா கிளம்பி போய் தான் ஆகணும். ஆனா இவர் கோஆப்பரேட்டே பண்ண மாட்டேங்கிறாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது, நான் தான் அவங்க அம்மாவ கொன்னுட்டேன்னு என் ஹஸ்பண்ட் கத்தி அழ ஆரம்பிச்சுட்டாரு. நான் ஊருக்கு போம்போது என் அம்மாவ பார்த்தேன். அவங்க அழகா படுத்துட்டு இருந்தாங்க. அவங்க என்கிட்ட அவங்களுக்கு புடிச்ச சாப்பாட வாங்கிட்டு வந்து தர சொன்னாங்க. நாங்க நல்லா சந்தோஷமா சாப்பிட்டோம். அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க, "என்னால இங்க இருக்க முடியல. நீ என்ன கனடா கூட்டிட்டு போ, இல்ல நீங்க எல்லாரும் இங்க வந்துருங்கன்னு." அம்மா அழுதுகிட்டே என்கிட்ட கேட்டாங்க. நான் இங்க வந்ததுக்கு காரணமே என் வேலைய ரிசைன் பண்ணிட்டு, என் ஒய்ஃபையும், குழந்தையும் இங்கருந்து கூட்டிட்டு போலான்னு தான். ஆனா, அதுக்குள்ள இவங்க எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்றாங்க. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு. நான் இப்பவே என்னோட அம்மாவ பார்க்கறதுக்காக ஸ்ரீலங்கா போணும்னு என் ஹஸ்பண்ட் செம்ம அரகன்ட்டா பிஹேவ் பண்ணாரு. ஆஃபீசர் என்ன அந்த ரூம்லேருந்து வெளியில கூட்டிட்டு வந்துட்டாரு. ஒருவேள உங்க ஹஸ்பண்ட் கிரிமினலா இருந்தா, அவங்க அம்மாவ ஏதாச்சும் பண்ணியிருந்தா, அவர நெறைய ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் பண்ண வச்சு தான் ஸ்ரீலங்கா அனுப்ப முடியும். எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. நீங்க பெர்மனன்ட்டா ஸ்ரீலங்கா போ வேண்டியதா கூட இருக்கும்னு ஆஃபீஸரும், டாக்டரும் என்கிட்ட சொன்னாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர லேட் ஆகும்னு என் சொந்தக்காரங்க சொன்னதுனால, நான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி, கொஞ்சம் அமௌண்ட்லாம் பே பண்ணி, ரிப்போர்ட்ட உடனே வாங்க ட்ரை பண்ணேன். அந்த ரிப்போர்ட்ல என் ஹஸ்பண்ட் போன அன்னைக்கு தான் அவங்க அம்மா இறந்தாங்கன்னு இருந்தது. நான் உடனே இந்த ரிப்போர்ட்ஸ கனடால ஒரு வக்கீலுக்கும், ஸ்ரீலங்கால ஒரு வக்கீலுக்கும் சென்ட் பண்ணேன். இது என்னோட நல்ல நேரம்னு சொல்லக்கூடாது. ஆனா சொல்லி ஆக வேண்டிய சிச்சுவேஷன். என் ஹஸ்பண்ட் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாக்கு கால் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 மணி நேரத்தில வந்துருவேன்னு. அப்போ அவங்க அம்மா உயிரோட தான் இருந்திருக்காங்க. கால் பேசி முடிச்ச 10 மினிட்ஸ் கழிச்சு தான் அவங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஏர்போர்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இந்த டைமிங், செல் டவர், அப்புறம் என் மாமியார் ஃபோன்ல இந்த ஃபோன் ரெக்கார்டிங்ஸ்லாம் வச்சு என் ஹஸ்பண்ட் எதுவும் பண்ணலன்னு என்னால நிரூபிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது இறந்த அவங்க அம்மா கூட என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? யார்கிட்டயும் அவர் ஏன் எதுவுமே சொல்லல? என்கிட்ட கூட அவங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க. நான் ஏன் வரலன்னு கேட்டு சண்டை போட்டாங்கன்னுலாம் சொன்னாரு. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு நான் டீகோட் பண்ணி, இவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக இவர இங்கருந்து கூட்டிட்டு போனோம். இப்ப நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர் கண்ட்ரோல்ல இருக்கறதுனால, கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன இங்க இருக்கிற கோர்ட்டுக்கு நாங்க நிரூபிக்கணும். ஸோ நான் ஸ்ட்ரெய்ட்டா டாக்டருக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு போய் குடுத்தேன். அவர் என் ஹஸ்பண்ட எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு, இவருக்கு பிரெயின் டியூமர் டெவலப் ஆயிட்டிருக்கு. அதனால கூட இவருக்கு கேப்கேரஸ் டெலியூஷன் இருக்கலாம். அதனால தான் இவரு இப்படிலாம் பிஹேவ் பண்றாருன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணா தெரிஞ்சிரும். நான் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிளியர் ரிப்போர்ட் தரேன்னு சொன்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரிப்போர்ட் வந்துருச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு அந்த டெலியூஷன் இருக்குன்னும் ப்ரூவ் ஆயிடுச்சு. டாக்டர் எனக்கு சொன்னது சுத்தமா புரியல. பல முறை நான் படிச்சு பார்த்து, 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு, எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆச்சு. என் ஹஸ்பண்டோட பிரெயினுக்கு நான் யாருன்னு நல்லாவே தெரியும். என் கூட என்ன உறவு, என் ஃபேஸு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆனா அவரோட பிரெயின் குழப்பி விடும். உன் எதிர்த்தாப்புல நிக்கிறது உன் மனைவி கிடையாது. உன் மனைவி முகத்துல இருக்க இன்னொரு ஆள். அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. உன் முன்னாடி நிக்கிறது அவங்க சாயல்ல இருக்க வேற ஒருத்தவங்க. அவங்கள போய் தேடு. இவங்க அவங்க கிடையாதுன்னு அவர குழப்பி விடும். ஆனா, அவர் அந்த குழப்பத்த தான் உண்மைன்னு நம்புவாரு. இதுதான் என் ஹஸ்பண்டுக்கு நடந்துட்டுருக்கு. அவர இங்கேருந்து என்னால கூட்டிட்டு போகவே முடியல. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா, அங்க பாடிய ரொம்ப நாள் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அடக்கம் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு நெறைய ட்ரீட்மெண்ட், சர்ஜரின்னு பண்ணதுக்கப்புறம், அவரு நிகழ்காலத்துக்கு வர்றதுக்கே கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. அதுவரைக்கும் குழந்தைங்க, வேலை, கோர்ட்டு, கேஸுன்னு நெறைய காம்ப்ளிகேஷன். ஒரு சாதாரண குடும்பத்தில பொறந்து வந்த எனக்கு, கனடா போய் நல்ல வாழ்க்கை அமையும்னு பார்த்தா, ரோலர் கோஸ்டர் மாரி ஒரு வாழ்க்கை. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சரியாயி வந்ததுக்கப்புறம், என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, நான் வீட்டுக்கு போனேன், ஃபோன் பண்ணேன், கதவு தொறந்து தான் இருந்தது. உள்ள போய் பார்த்தா, அம்மா படுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லன்னு தான் சொல்வாரு. நாங்க மொத்தமா ஸ்ரீலங்காக்கே வந்துட்டோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்ற விஷயத்தையே நாங்க சொன்னோம். அவர் ஒரு 10 இயர்ஸ் பேக் தான் அவங்க அப்பாவ இழந்தாரு. அதையே அடிக்கடி சொல்லி ஃபீல் பண்ணுவாரு. இந்த விஷயத்த அவர் எப்படி ஏத்துக்குவாருன்னு தெரியாம தான் ஃபுல்லா க்யூர் ஆகி ஸ்ரீலங்கா மூவ் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். அது வரைக்கும் ஒரு 1000 தடவையாச்சு, "நீ என் மனைவி இல்ல, நீ என் குழந்தைங்க இல்ல, என் அம்மா எங்க? என் அம்மாக்கு என்னாச்சு? என் அம்மாவ என்ன பண்ணீங்கன்னு?" கேட்டு என்ன வறுத்தெடுத்துட்டாரு. உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே குட்டியா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. உங்களோட கருத்த கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அப்புறம் வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த மாரி த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஸ்டோரீஸ நான் அப்லோட் பண்ணுவேன். பார்க்க மறந்துறாதீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.